மனைவியுடைய கஷ்ட நேரம் பக்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வான ஆஹில், நான் ஆயிலாக இருப்பேன். ரசூலுல்லாஹ் நான் எந்த இடத்தில் கடித்தேன் என்று பார்த்து அதே இடத்தில் கடித்து பக்கத்தில் என்ற உணர்வை எனக்கு தருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு ஏன் மனைவிமார்கள் அப்படி இருந்தார்கள்? ரசூலுல்லாஹ் ஒரு இடத்தில் கொடுத்தார்கள் தானே, எல்லாரும் போலாம், நான் எனக்கு வந்து இவ்வளவுதான் தரலாம் பொருளாதாரம், இதுக்கு மேல பணம் தரலாம், போறேன்னா போகலாம். யாருமே போகவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருமே தலாக் கொடுக்கவில்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு அற்புதமாக நடந்து கொள்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையில ஒரு ஓட்ட பந்தயம் இருக்குது. அந்த இடத்துல ஓடுறாங்க அல்லாஹ்வுடைய தூதரும் ஆயிஷா நாயகி. இன்றைக்குள்ள இமாமும் போறாரு, இமாமும் அவங்க பொண்டாட்டியும் போற நேரம் ஒரு இடத்துல ஓட விட்டுன்னு வைங்க, அடுத்த தடவை இமாம் நீங்க வீட்டுக்கே போயிருங்க, நீங்க பொண்டாட்டியோட ரேஸ் ஓடுறீங்களா நீங்க அப்படின்றவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க? ஆயிஷா ஓடுவோமான்னு கேட்கிறாங்க. ஓடினால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெற்றி பெற்றுட்டாங்க. அவங்க சின்ன வயசு தான். ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு வயசு 18, அவ்வளவு சின்ன வயசு. அதுக்கு பிறகு பல காலங்கள் கடந்து அதே வழியில் போற ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஆயிஷா ஓடுவோமா? ஓடுவோம். இந்த தடவை ஓடினால் ரசூலுல்லாஹ் வெற்றிட்டாங்க. அப்ப நடந்ததை ஞாபகம் வைத்து ஆயிஷா அதுக்கு இது ஈக்குவல், அதுக்கு இது முடிந்தது. ஏண்டால் ஆயிஷா நாய் கொஞ்சம் கொழுத்து இருந்தாங்க கடைசி நேரத்தில், அதனால் அன்றைக்கு ரசூலுல்லாஹ் ரேசோடி வெற்றிட்டாங்க. யோசிச்சு பாருங்க அந்த குடும்பம் எவ்வளவு அமர்கலம். இன்றைக்கு மனைவி ரேசோடுவோமான்னு கேட்டா அதான் உங்களுக்கு தேவை, பேசாம இரு அப்படின்னு சொல்ற லெவல்ல இங்க மூளை இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எதையும் ஒரு மனைவி கேட்டால், எங்கேயாவது கூட்டி போங்கன்னு கேட்டால் எங்களுக்கு டென்ஷன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பெருநாள் அன்று அந்த அபிசீனியால இருந்து வருவாங்க, மல்யுத்தம், நிஜமான சண்டையில மல்யுத்தம். இந்த மல்யுத்தத்தை பார்க்கிறார்கள், பார்க்க வேண்டும் என்று கேட்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். சஹீஹுல் புகாரில வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கூட்டி போய் அப்படியே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அப்படியே தன்னுடைய ஆடையால் இப்படியே போட்டு தோளில் ஆயிஷா ரலியல்லாஹு சாஞ்சிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு பார்க்கிறார்கள். பார்த்து முடிந்ததுக்கு பிறகு அவங்களே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் பேசாம இருந்தாங்க, நானே போதும் என்று சொன்னேன், போதுமா என்று கேட்டார்கள். சரி வாங்க, இப்ப எல்லாம் போதுமான்னு கேட்க முடிக்கிறீங்களா, போகணும் அப்படின்னு கேட்கிறேன். உண்மையாக என்ன பிரச்சனை அங்க? ஆனால் காதலிக்கிற நேரம் இன்னும் கொஞ்சம் எடுத்தா நல்லமே, இன்னும் பரவாயில்ல ரெண்டு எடுங்க. ஏது காதலிக்கிற நேரம் எவ்வளவு நின்றாலும் கால் வலிக்கல. ஆனால் அதுக்கு பிறகு காதலிக்கிற நேரம் போன்ல போட்டு வச்சிருப்பான், மை பியூட்டி குவீன், அம்மா பெரிய எல்லாம் போட்டு வச்சிருப்பான். கல்யாணம் முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு டேஞ்சர் தான் போட்டு வச்சிருப்பான். ஆன்சரே பண்ணக்கூடாது, டேஞ்சர் கோல். இதுக்கு ஆன்சர் பண்ண பிரச்சனை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி நடந்து கொண்டார்கள்? ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, ஆயிஷா ஆம்பளை பார்க்க போறியா? மல்யுத்தம், ஆண்கள் விளையாட போறாங்க. அந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய் விளையாட்டை பார்க்க விரும்புகிறார்கள் என்ற ஃபீலிங்ஸோட கொண்டு போனார்களே தவிர ஆணை ரசிக்க போறியான்னு கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதல் விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிருக்கிறேன், ஒரு பெண் குலைந்து பேசணும், அதான் அவக்குள்ள ஆயுதம். வலா தஹ்லவுன பில் கௌலி, பிற ஆண்களோடு நீங்கள் குலைந்து பேசக்கூடாது. இஸ்லாம் சொல்லுது, வேற ஆணோடு நீ குலைந்து பேசவே கூடாது. அவன் மனதில் அது வேற விதமான ஒரு சிந்தனை உருவாக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் என்ன நடக்குது? யாராவது ஒரு பெண் ஒரு ஆணை சந்தித்தால் ரொம்ப அற்புதமா பேசுவோம், உட்காருங்க, எல்லாம் ஹஸ்பண்ட் இல்ல பரவாயில்ல, நீங்க டீ குடிச்சிட்டு போங்க, அப்புறம் வந்தா நான் சொல்றேன் சிரிச்சிட்டு போவாங்க. இந்த யோசிக்கிறான், என் பொண்டாட்டி விட நல்லா இருக்கிறாவே, நல்லா பேசுறாவே அப்படின்னு நினைக்கிறான். ஏனென்றால் எப்ப பார்த்தாலும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசினால் சண்டை பிடிக்கிற மாதிரியே பேசுவாங்க. இப்போ வெஹிக்கிள் வர்ற வழியில பெச்சாயிட்டுன்னு வைங்களேன், பொண்டாட்டிக்கு போன் போட்டு சொல்லுவோம், வெஹிக்கிள் பெச்சாயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையா அந்த ரோட்டால போக, எல்லாரும் தான் ரோட் நல்ல ரோட்டால போறானே, ஏதாவது ஒரு ரோட்டுக்குள்ள போட்டிருப்பீங்க, அதான் பெச்சாகுது. எதுக்குமே சண்டை பிடிக்கிற டோன்ல ஒரு பெண் பேசுறாவா? என்ன காரணம்? ஏன் இப்படி பேசுறான்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்கதான் பிரச்சனை இருக்கிறது. இவர் பேச எடக்கு முடக்காக அங்கிருந்து பேச்சு வருகிறது. அப்ப முதல் வேலை நீங்க என்ன பண்ணணும்டா, நம்பர் 1, அல்லாஹ் உங்க வீடை சுத்தமா வைக்கணும். அடுத்தது, உங்கள் மனைவிமார்கள் குலைந்து பேசுற லெவலுக்கு அவர்களை கொண்டு வரணும். நீங்கள் அந்த அளவுக்கு இறங்கி போகணும், சுத்தமா இருக்கணும், வாசனை திரவியங்கள் வீட்டில் நல்லா யூஸ் பண்ண விடணும், ஹலால். இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு நாளைக்கு கொடுத்தா 4வது நாள் தான் அந்த ட்ரெஸ்ஸை மாத்துவோம்.
அந்த அளவுக்கு நாத்தம் அடிக்கும். ஆம்பளை அப்படிதான், உடுத்ததை அப்படியே வச்சிருப்பாரு, மறுபடி போய் உடுப்பாரு. அந்த சாரத்தை நேற்று நைட் உடுத்தது தானே, மறுபடி 3 நாளைக்கு அதே சாரன்னு உடுப்பாரு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது உங்க குடும்ப பிரச்சனையை உண்டாக்கும். அதனால் சுத்தம் முக்கியம், சுத்தம் ரொம்ப முக்கியம். உங்க வீட்டுல சுத்தத்தை கடைப்பிடிங்க, எல்லா இடத்தையும் அவ்வளவு கிளீனா வைங்க. இஸ்லாம் சுத்தத்துக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. அந்த அளவுக்கு நீங்கள் சுத்தமாக இருந்த பிறகு நல்ல குளிச்சு 2 பேரும் சந்தோஷமா இருந்தால் உங்க 2 பேருடைய தாட்ஸ் ஃப்ரெஷ்ஷா, தாட்ஸ் ஃப்ரெஷ்ஷா, பாடி ஃப்ரெஷ்ஷான உடனே தாட்ஸ் ஃப்ரெஷ்ஷா. இப்ப நீங்க ரொம்ப வெக்கையோட வந்து அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டுறீங்க, 2 நிமிஷத்துலயே சலாம் கொடுத்துட்டு போன மாதிரி ஃபீல் ஆகும். நல்லா குளிச்சு போட்டு அப்படி அந்த மாதிரி குளிர் காத்துல இருந்து அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டினா ஒரு 20 மினிட்ஸ் தொழலாமே, இன்னும் கொஞ்சம் நீட்டி தொழுவோமே ஃபீலிங் வரும். இதே மாதிரி தான் திருமண வாழ்க்கையில நீங்க 2 பேரும் அந்த மாதிரி ஒத்துமையாக இருக்கணுமா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் சுத்தமாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பெண்களும் ஆண்களும் வாசன திரவியங்களை பயன்படுத்தணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து வெளியே போகிற நேரம் அவர்களுடைய பல்லை துலக்குவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, வீட்டுக்குள்ள வருவார்கள், அவருடைய பல்லை துலக்குவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய சிந்தனைகள் சேர்ந்து போகணும், சிந்தனைகள் முரண்படக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபையில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு யார்? அவருடைய மனைவி யார்? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கணவர் அபூ சுலைம் அவர் மௌத்தாகிட்டார். நிறைய பேர் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வந்து நான் உங்களுக்கு வாழ்க்கை தருகிறேன்னு கேட்கிறாங்க ஆண்கள். அந்த பட்டியல் அபூ தல்ஹாவும் இருக்கிறார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அபூ தல்ஹா, நீங்க ஒரு காஃபிர், உங்களை எப்படி நான் மனம் முடிப்பது? நான் இஸ்லாத்துக்கு வந்தா என்ன கல்யாணம் முடிப்பீங்களான்னு கேட்கிறாரு. ஓ பரவாயில்லை, இஸ்லாத்துக்கு வந்தால் உங்களை நான் கல்யாணம் முடிப்பேன்றார். இஸ்லாத்துக்கு வருகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னுடைய பார்வையில் உங்களுடைய பார்வையில் அவர் இஸ்லாத்துக்கு வந்தது யாருக்காக? உம்மு சுலைமுக்காக. நஊது பில்லாஹி மின்ஹா. அப்படி நினைப்போம். ஆனால் அவருடைய முழு வாழ்க்கையும் எப்படி மாறுது, அந்த பெண் எப்படி மாத்துறாள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அந்த பெண் மூலமாக அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலில் ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார்கள். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு. யார் மறுமையும் அல்லாஹ்வை நம்புகிறார்களோ, யார் அல்லாஹ்வையும் மறுமையை நம்புகிறார்களோ அவர் விருந்தாளியை சங்கைப்படுத்தட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ்கள் போதனைகள் அவர் நல்ல கேட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டார். அவர் ஊரு பேரு என்ன, ஊர் கருப்பா வெள்ளையா சிவப்பா என்ன மொழி ஒன்றுமே தேவையில்லை. அப்படி பார்க்காத ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் வாழ்ந்ததாக இருந்தால் அது இந்த மண்ணில் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போறவர்கள் யார், என்ன உறவு, எப்படிப்பட்டவர்கள், என்ன குலத்தவர்கள், யார் எது ஒன்றுமில்லாமல் சொத்தில் பாதி கொடுத்ததாக இருந்தால் தன்னுடைய சொந்த நாண தம்பிமார்களுக்குள் ஒரு பர்ச்சேஸ் காணி, அதாவது ஒரு 1000 ரூபாய்களை கொடுக்க மாட்டார்கள். நானா தம்பிக்குள்ளே அந்த பிரச்சனை இருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து விட்டு இவருக்கு கொடுங்கள் அப்பா, எல்லாத்தையும் சொத்தில் பாதியை கொடுப்பா என்று சொன்னால் மறு பேச்சுக்கு இடம் இல்லாமல் அத்தனையும் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த கூட்டம் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கின கூட்டம். அதுக்குள் இருக்கிறார் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவரிடம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எல்லாரும் இருக்கிறார்கள், என்னுடைய விருந்தாளியை சங்கைப்படுத்துவதற்கு என்னிடம் ஒன்றுமே இல்லை, யாருக்காவது முடியுமா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கை தூக்குறார். யா ரசூலல்லாஹ், வீட்டுக்கு போய் பொண்டாட்டி மனைவிடம் சொல்றார், உம்மு சுலைமிடம் ஏதாவது இருக்கிறதா? ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளியை கூட்டி வந்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனைவி இப்படி உங்களுடைய மனைவி இருந்தால் நீங்கள் இரவு பூராக அழுவீர்கள். ஏன் தெரியுமா? அந்த மனைவி என்ன சொன்னார்கள் தெரியுமா? பிள்ளைகளை தூங்க வைப்போம், அந்த விருந்தாளியை சங்கைப்படுத்துவோம். பசி, 2 பேருமே பசி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு சர்வ சாதாரணமாக பெருசா கொண்டு வந்து கொட்டுறீங்க, ஆளுக்கே போதாது, இன்னும் புதுசா வேற கொண்டு வரீங்களா? இப்படி கேட்பது இன்றைக்கு 199 பெண்கள். அந்த அம்மா சொல்லுகிறார்கள், வந்த உடனே கணவனை புரிந்து விட்டு விருந்தாளியை கூட்டி வந்தீர்களா? சரி பரவாயில்லை, பிள்ளைகளை தூங்க வைப்போம், பசிகள் தூங்கும், அவருக்கு கொடுப்போம் அப்படி என்று சொல்லி உட்கார்ந்த உடனே விளக்கு 10. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாப்பாடு உட்கார்ந்தால் ஒருவருக்கான சாப்பாடு மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் இவர் உட்காராவிட்டால் அவர் சாப்பிட மாட்டார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே உட்கார்றார்.
சாப்பிடுவது போன்ற அந்த தட்டை எடுக்கிறார். எடுத்து சாப்பிடுவதை போன்று பாவனை செய்ய ஆரம்பிக்கிறது முதல்லயே அந்த விளக்கு அப்படி கொண்டு போய் அணைச்சிட்டார். கையை கொண்டு போய் தட்டி அணைச்சிட்டார். விளக்கு அணையுது. முழுக்க இருட்டாகி விட்டது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் சாப்பிடவில்லை. வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவன் கரத்தில் என் ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக அவன் சாப்பிடவில்லை. அவர் சாப்பிடுவது போன்று பாவனை செய்கிறார். அந்த இருட்டிலே ரசூலுல்லாஹ் எட்டி பார்த்தாலும் அது விளங்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஊரு பேர் தெரியாது, விலாசம் தெரியாது. அந்த இரவிலே அந்த உணவு அந்த சகோதரருடைய வயிறை நிரப்புற நேரம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவருடைய வயிறை வெறும் காத்து மட்டுமே நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுகூரா. அவர்கள் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி உணவு கொடுப்பார்கள். லா நுரீது மின்கும் ஜஸா, அவர்கள் உங்களிடம் கூலி கேட்க மாட்டார்கள். வலா ஷுகூரா, ஷுக்ர் தேங்க்ஸை எதிர்பார்க்க மாட்டார்கள். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அவர்கள் முழுக்க 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 அல்லாஹ்வுக்காக வேண்டி உணவு கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு குடும்ப வாழ்வு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெண் கேட்டு வருகிறார், அதாவது திருமணம் முடிப்பதற்கு வருகிறார். தன்னுடைய வாழ்க்கையிலே காஃபிராக இருந்து கொண்டு ஒரு முஸ்லிம் பெண்ணை கேட்கிறார். அந்த அம்மா சரி என்று சொன்னார்கள். பிறகு குடும்ப வாழ்க்கை எப்படி மாறியது, இப்படியும் வாழ்ந்தார்களா என்று உங்களுடைய மனங்களில் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் எழும்பும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி அந்த வாழ்க்கை? அடுத்த நாள் சுபஹ் ஓடுறார் பள்ளிவாசலுக்கு. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் கடைவாய் பற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்து விட்டு சொன்னார்கள், அபூ தல்ஹா நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும். அல்லாஹ் உன்னை பார்த்து சிரித்தான். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னை பார்த்து சிரித்தானா யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு குடும்பமாக வாழ்ந்த அந்த குடும்பம் அவர்களை மாற்றியது. காஃபிராக இருந்து இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி அந்த மனைவி கொடுத்த இஸ்லாம், ரசூலுல்லாஹ்வோடு ஏற்படுத்திய தோழமை அந்த வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி இறங்குகிறது. யுக்ரிலுல்லாஹ அல்லாஹ் கர்லன் ஹஸனா, யார் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பது என்ற ஒரு தோரணையில் ஒரு வகை இறங்குகிறது. சகோதரர்களே, வீட்டிலே இருக்கிறார் அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள். 600 பேரிச்ச மரத்தோடு பெரிய ஒரு தோட்டத்துக்கு சொந்தக்காரர் அபூ தர்தா. அவர் வருகிறார். சில பேர் கேட்கிறார்கள், காபிர்கள் நடு வீதியிலே சந்திச்சு, என்னப்பா உங்க ரப்பு பிச்சைக்காரனாமே, கடன் கேட்கிறாராமே. இதா முஹம்மது சொல்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா சொல்லுகிறார். ஓடுகிறார் ரசூலுல்லாஹ்வை சந்திப்பதற்கு. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் கடன் கேட்கிறானாம், இப்படி எல்லாம் சொல்லுகிறார்களே, நிஜமா யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரில் வருகிறது, ஆமாம் அபூ தர்தா, அல்லாஹ் இப்படி ஒரு வகையை அறிவித்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர் சொல்லி கொடுக்கிற அபூ தர்தா, யா ரசூலல்லாஹ், இது அல்லாஹ்வுக்கு கேட்ட கடன் அல்ல யா ரசூலல்லாஹ், ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க சொன்னதுதானே. அல்லாஹ் என்னிடம் கேட்டது போன்றிருக்கிறது. 600 பேரிச்ச மரத்தோடு உள்ள அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக இப்பொழுது தருகிறேன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹதீஸில் அடுத்த துண்டு தான் இன்பமான துண்டு. அப்படியே வீட்டுக்கு போகிறார். சஹீஹுல் புகாரியில் பார்க்கலாம். மதிலிலே காலை வைக்கிறார். இல்லை, வக்ஃப் லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து விட்டேன். என் நஃப்ஸ் காலை வைத்தால் விரும்பிவிடும். 600 பேரிச்சம்பழத்தோட அந்த தோட்டம் அந்த காலத்தில் ரொம்ப வசதியான தோட்டம். மனைவியை கூப்பிடுகிறார், யா உம்மு தர்தா, உம்மு தர்தா வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். வந்த பிறகு வர சொல்லி சொன்னார், அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து விட்டேன் அத்தனையும், அந்த வியாபாரத்தை முடித்து விட்டு வந்திருக்கிறேன். அந்த அம்மா என்ன சொல்லி கொண்டு வந்தார்கள், பஹ் பஹ், என்ன நலவு, என்ன நலவு, என்ன அற்புதமான வியாபாரம் செய்து விட்டீர்கள், வருகிறேன் வெளியே என்று சொல்லி கொண்டு வந்தார்கள். சகோதரர்களே, இந்த பாலைவனத்து மண்ணில் தான் அந்த அதிசயங்கள் எல்லாம் நடந்தது. அப்படி என்று சொன்னால் அந்த குடும்ப வாழ்க்கைக்கு பின்னாடி கணவர்மார்கள் சில முடிவுகள் எடுக்கிற நேரம் அந்த முடிவுகளுக்கு அப்படி 100க்கு 100% தலை சாய்த்து விட்டு ஒரு பெண் அப்படியே வெளியிறங்கி வருகிறாள் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி என்றால் எதையும் அர்ப்பணிக்க தயாராக இருந்தால் இந்த இஸ்லாத்துக்குள் தான் அந்த ரகசியம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் ஆயிரம் உளவியல்களை பேசலாம், படிக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
இப்ராஹிம் மௌலியிடம் நான் சொன்னேன், நான் முழுக்க உளவியலை மட்டும் பேசினால் அது எனக்கு சந்தோஷத்தை தராது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசினால் மட்டும்தான் இந்த உரையில் எனக்கு சந்தோஷம் இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் என்னுடைய உரையை நான் ஒரு பக்கமாக திருப்பி கொண்டு போகிறேன். நிறைய சொல்யூஷன்கள் இருக்கிறது, அவைகளை படித்து பாருங்கள். அந்த எல்லா சொல்யூஷனுக்கு மேலால் ஒரு சொல்யூஷன் இருக்கிறது என்று நான் சொன்னேனா இல்லையா? உளவியலாளர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனை மாற்ற வேண்டுமா, அந்த மனிதனுடைய ஆக்ஷன், அந்த செயல் மாறணுமா, அதற்கு முன்னாடி தாட்ஸ், அவருடைய சிந்தனை மாறணும். அந்த சிந்தனைக்கு முன்னாடி பிலீவ். இதுதான் லைஃப் சர்க்கிள். பிலீவ், தாட்ஸ், ஆக்ஷன். ஒரு மனிதனுடைய ஆக்ஷன். ஒரு மனிதன் பொய் சொல்றான்னு வைங்களேன், பொய் சொல்றவனை காப்பாற்றணுமா பொய் சொல்றதை விட்டு? இதுக்கு உளவியல் சைக்காலஜி என்ன சொல்லுது? ஆக்ஷன், பொய் என்பது ஒரு ஆக்ஷன், செயல். அதாவது பொய் செய்கிறான், பொய் சொல்கிறான், அந்த மாதிரி செயல்படுறான். இப்ப பொய்யை மாத்திரம்டா அடிக்கிறது இல்லை, புட்டிச்சு குத்துறது இல்லை. பொய் சொல்றதுல இருந்து மாறணும் என்றால் அவன் சிந்தனையிலிருந்து பொய்யை அழிக்கணும். அவன் சிந்தனையிலிருந்து பொய்யை அழிக்கணும் என்றால் அவன் நம்பிக்கையிலிருந்து பொய்யை அழிக்கணும். ஏன் பொய் சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீப் சஜஷன்ஸ், அவனுடைய மைண்டுக்கு டீப்பான சில தகவல்கள் இருக்குது. என்ன? நம்பிக்கையில பொய் சொன்னால் தப்பலாம், பொய் சொன்னால் தப்பலாம் என்ற ஒரு டீப் சஜஷன் நம்பிக்கையாக போயிருக்குது. நம்பிக்கையில பொய் சொன்னால் தப்பலாம் என்று இருக்கிறதுனால ஏதாவது ஒரு இக்கட்டில மாட்ட போக்குல பொய் சொல்லுவோமே என்று சிந்தனை வரும். அந்த பொய்யை வாயால சொல்லி அல்லது பொய் செயல் ரீதியாக செய்வோம். இப்ப ஏன் இப்படி போச்சென்றா, வீட்டுக்குள்ள பேசுற நேரம் பொய் சொல்லிதான் தப்பின, பொய் சொன்னா தப்பிடலாம், உண்மைக்கு எங்க காலம், உண்மை சொன்னா மாட்டிருவோமே, இப்படி நாம் பேசுவதை குழந்தைகள் காது வழியாக போய் ஆழ்மனதில் அது பதிஞ்சிருக்கிறது. நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் பேசிக்கொண்டிருப்போம், இது போய் மனசுல பதிஞ்சிட்டு அதனால் அந்த புள்ள பொய் சொல்லுது. இப்ப என்ன சஜஷனை இறக்கணும்? ஒரு புள்ளிய பொய்யர் என்று இருக்கக்கூடிய அவரை மாத்தணும்டா, உண்மையாளராக மாத்தணும்டா. பொய் சொன்னால் மாட்டிக்கொள்வாய், உண்மை சொன்னால் மட்டுமே நீ தப்புவாய் என்ற சஜஷன்ஸ் அவருடைய டீப் மைண்டுக்கு இறங்கணும். என்றைக்காவது களவெடுத்தா மாட்டிப்படுவேன், பொய் சொன்னால் என்றைக்காவது மாட்டிப்படுவேன், உண்மை என்னை வாழ வைக்கும், உண்மை என்னை காக்கும். இந்த சிந்தனை போய் டீப் மைண்ட்ல போனா பிலீவ், அந்த நம்பிக்கையில போனா தாட்ஸ், உண்மை சொன்னா தப்பிடலாமே, அந்த தாட்ஸ் வெளியாகும். அந்த தாட்ஸ் வெளியானா உண்மையே செய்ய ஆரம்பிப்பான், அந்த ஆக்ஷன் வெளியாகும். சோ எதையாவது ஒரு ஆக்ஷனை மாற்றணும்டா பிலீவ், நம்பிக்கையை மாற்றணும். நம்பிக்கையை மாற்றுவது எப்படி? அது டீப்பான ஒரு சாப்டர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் இதை சொன்னேன்டா, ஒரு பெண்ணுடைய ஆக்ஷனை அல்லது ஒரு மனைவியுடைய ஆக்ஷனை அல்லது ஒரு கணவனுடைய ஆக்ஷனை மாற்றணும்டா தாட்ஸை மாற்றணும். தாட்ஸை மாற்றணும்டா அவங்களுடைய நம்பிக்கையை மாற்றணும். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது அதுதான். நம்பிக்கையை மாற்றினார்கள், மனித சமுதாயமே மாறி எழுந்தது, முழு மனிதர்களும் மாறினார்கள். நம்பிக்கையை மாற்றின உடனே அவருடைய கல்புகளுடைய சிந்தனைகள் மாறுகிறது. சிந்தனை மாறுகிற நேரம் அந்த ஆக்ஷன் மாறுது. இதுக்கு ஈமான் என்றுவோம், சிந்தனைக்கு ஜிக்ர் என்றுவோம், ஆக்ஷனுக்கு அமல் என்றுவோம். இந்த அமலுக்கு முன்னாடி ஜிக்ர், ஜிக்ருக்கு முன்னாடி ஈமான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஈமானை உங்கள் வீடுகளில் நீங்கள் பேசணும், கதைக்கணும். வத்தவாஸவ் பில் ஹக்கி வத்தவாஸவ் பிஸ் ஸப்ர். உங்களுக்குள் ஒருவருக்கு மத்தியில் உண்மையை பேசணும், சத்தியத்தை சொல்லணும், பொறுமையை நீங்கள் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்ளணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை உங்கள் வீட்டில் கொண்டு வந்தால் மற்ற எல்லா விஷயங்களும் மாறிடும். சகோதரர்களே, இந்த ஈமான் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஈமானை விசாரித்துக் கொள்ளணும். என்னுடைய ஈமானை விசாரிக்கணும், என்னுடைய ஈமானை புதுப்பிக்கணும், உங்களுடைய ஈமானை புதுப்பிக்கணும், உங்களுடைய மனைவிமார்களுடைய ஈமானை புதுப்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் வீட்டில் இருந்து ஒரு சின்ன ஒரு பாடம், ஒரு ஹதீஸ், இதை நீங்க பேசணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் ஈமானிலே முதிர்ச்சி அடைந்திருந்தார்கள், ஆனால் அல்லாஹ் புதுப்பித்துக் கொண்டே இருந்தார். இந்த எல்லா தியாகங்களுக்கும் பின்னணி அந்த ஈமான் புதுசாக ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருந்தது, ரீஃப்ரெஷ் ஆக்கப்பட்டது. அது நடக்காட்டி அமெரிக்காவுக்கு நடந்தது எங்களுக்கு நடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கிறார்கள். இந்த ஹதீஸை படிக்காத யாரும் இந்த மஜ்லிஸில் இருக்க மாட்டீர்கள். ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹுல் முஸ்லிமில் நிறைய கிதாபுகளில் இந்த ஹதீஸ் வருகிறது. முத்தவாத்திரான ஒரு ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள், மக்கள் எல்லாம் இருக்கிறார். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், மூத்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள். திடீர் என்று சொல்லி ஒரு பாபால, ஒரு கதவால ஒரு மனிதர் வருகிறார். அவரை பார்க்கிறார்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள். வெண்மையான ஆடை, அவர் மதீனாவாசி அல்ல, வெண்மையான ஒரு ஆடையில் வருகிறார். அவருடைய முகம் பிரகாசமாக இருக்கிறது. அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விவரிக்கிறார்கள், ஒவ்வொரு சஹாபாக்கள் விவரிக்கிறார்கள். அடர்த்தியான முடி, கருப்பு முடி, நன்றாக வாரி இருக்கிறார், ரொம்ப அழகாக இருக்கிறார். அவரை பார்க்கிற நேரம் அவர் மதீனாவாசி அல்ல, அவர் பிரயாணி. ஆனால் பிரயாண களைப்பு அவருடைய முகத்தில் இல்லை, அவருடைய முகத்தில் கொஞ்சமும் பிரயாண களைப்பு இல்லை. அவர் தாண்டி கொண்டே வருகிறார். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே வந்து அப்படி அமர்கிறார். எப்படி? முட்டோட முட்டை சேர்த்து வைக்கிறார். ஒரு சில ரிவாயத்துகளில் அவருடைய 2 கைகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடையில் வைத்தார் என்று, சில ரிவாயத்துகளில் அவருடைய தொடையில் வைத்துக் கொண்டார் என்று வருகிறது. வந்த உடனே கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாரும் பார்க்கிறார்கள், ஏன் ஃப்ரெஷ் ஜம்புக்கா மாதிரி இருக்கிறார்? பாலைவனத்தில் வந்தால் எப்படியுமே அந்த வேர்வை வெக்கை தெரிய ஆரம்பிக்கும். இப்படி ஏர் கண்டிஷனா இல்லை. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, வந்தவர் ரசூலுல்லாஹ்வோட முண்டை கேட்கிறார், அழகாக உட்கார்ந்து இருக்கிறார், முட்டோட முட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. மல் இஸ்லாம் என்று கேட்கிறார், மல் ஈமான் என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்து அப்படின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலாயிகத்து வ குதுபிஹி என்று ரசூலுல்லாஹ் பதில் கொடுக்கிறார்கள். இப்படியே கேட்கிறார், மல் இஹ்சான் என்று கேட்கிறார். இப்படியே கேள்வி கேட்கிற நேரம் சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு கேள்வி கேட்பார், முழு சபையுமே அதிர்ந்து போயிரும் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த பதிலுக்கு. மத்தஸா வந்தவர் கேட்பார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எப்பொழுது மறுமை வரும் சொல்ல முடியுமா என்று கேட்பார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? வழமையாக யாராவது இந்த கேள்வியை கேட்டால், ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த கேள்வி புதுசல்ல, ஆனால் பதில் புதிதாக இருந்தது. ஏனென்றால் இதுக்கு முன்னாடி பலர்கள் இந்த கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் கொடுப்பார்கள்? என்னப்பா மறுமைக்கு தயாரிச்சு வச்சிருக்கிற? மறுமை இப்ப கேட்கிறேன், மறுமை எப்ப வரும் என்று கேட்கிறாயே, மறுமைக்கு என்ன தயாரிச்சிருக்கிறாய்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு கொடுத்த பதில் அப்படிப்பட்ட பதில் அல்ல. அவரை பார்த்து விட்டு ரசூலுல்லாஹ் கேட்பார்கள், யார் என்னிடம் இந்த கேள்வியை கேட்கிறீர்களோ, கேட்கிற நீங்கள் கேட்கப்படுற என்னை விட இந்த விஷயத்திலே அறிந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். யார்? சாயில் மஸ்ஊல், பேரை சொல்லவில்லை, ஆனால் ஆச்சரியமான ஒரு பதில். ஏன் ஆச்சரியம்? இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு ஆள் வர்றார், என்னிடம் கேள்வி கேட்கிறார். அவர் என்னுடைய உஸ்தாத். நான் கேட்கிறேன், உஸ்தாத் நீங்கள் என்னிடம் கேட்கலாமா? நீங்கள் தான் எனக்கு படித்து தந்தவர். அப்படி என்றால் நான் உஸ்தாத் என்று சொல்லுவேன், பேரை சொல்லுவேன். அல்லாஹ்வுடைய தூதர் பேரை சொல்லவில்லை. பல வருடங்கள் கண்டு பழக்கமானவர் போன்ற ரசூலுல்லாஹ் பதில் கொடுத்தார்கள். ஷாயில் மஸ்ஊல், கேள்வி கேட்கிறவர், கேட்கப்படுபவர். சபையிலே எல்லோரும் பார்க்கிறார்கள், அறையில் நடக்கவில்லை, பகிரங்கமாக நடக்கிறது. எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்த பிறகு இந்த கேள்விகள் சொன்னார், இந்த கேள்வி என்னிடம் கேட்பவர் என்னை விட என் உஸ்தாது தான் நீங்க. அப்படி சொல்லாமல் சொன்னார், யார் என்னிடம் கேட்கிறாரோ, கேட்கப்படுகிற என்னை விட உங்களுக்கு தெரியும். சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அடையாளங்கள் வேண்டுமானால் சொல்லுகிறேன். ஒரு கருப்பு ஒட்டகத்தை மேய்க்கக்கூடிய ஒரு அரபி, யார்? ஒரு அடிமை, காலுக்கு செருப்பு போட வக்கில்லாதவர். சிவப்பு ஒட்டகத்தை மேய்த்தால் அவர்கள் பணக்காரர்கள், கருப்பை மேய்த்தால் அவர்கள் பரம ஏழைகள். காலுக்கு செருப்பு போட முடியாத கருப்பு ஒட்டகத்தை மேய்க்கிறவர்கள் எல்லாம் உயரமான கட்டிடம் கட்டுவார்கள், அது வரைக்கும் மறுமை வராது. சஹீஹ் முஸ்லிம்லே 9வது செய்தி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களை விட இதை சிறப்பாக பார்ப்பதற்கு யாருக்கும் முடியாது. இந்த பாலைவனம் இன்றைக்கு எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது! அருமை அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்றைக்கு சொல்லுகிற நேரம்,
ஒரு ஈச்சப்பழத்தை பிரித்து 2 பேர் சாப்பிடுங்கள் என்று அஹ்லு சுஃபாக்களுக்கு சொன்னார்கள். மதீனத்து பள்ளிவாசல் முற்றவழியில் இருக்கக்கூடிய தோழர்களை பார்த்து ஈச்சப்பழத்தை பங்கு போட்டு சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? செருப்பு அணிவதற்கே வக்கில்லாத கருப்பு நிற ஒட்டகத்தை மேய்க்கக்கூடிய அடிமைகள் உயரமான கட்டிடங்கள் கட்டுவார்கள், அதுவரைக்கும் மறுமை வராது என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த செய்தி ஒரு புறம் அப்படியே வைங்க. அப்படியெல்லாம் பேச்சுவார்த்தை நடக்க அவர் அப்படியே எழும்புவார். எழும்பி அப்படியே அந்த கதவால் போய் திரும்பி விடுவார். யாரும் அவரை பிடிக்க மாட்டார். இந்த ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும். புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், இஸ்லாம் 5 தூண்கள் மீது கட்டப்பட்டிருக்கிறது என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ் எல்லோரும் படித்திருப்பீர்கள். அவர் கதவு வரைக்கும் போவார். போன உடனே அவர் அப்படியே திரும்பி விடுவார். யாரும் அவரோட பேச மாட்டார்கள், எழும்பி போய் விடுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அவரை கொஞ்சம் கொண்டு கூட்டி வாங்களேன், அவரை கொஞ்சம் கூட்டி வாங்களேன். எல்லோரும் எழும்பி போவார்கள். தேடி தேடி பார்ப்பார்கள், அங்கும் இங்குமாக தேடுவார்கள். அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், அந்த பாலைவனத்தில் அந்த மதீனத்து நகரத்தில் சல்லாடை போட்டு தேடினாலும் அவர் கண்ணுக்கு தெரிபட மாட்டார். சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அவரை காணவில்லை யா ரசூலல்லாஹ், அவரை காணவில்லை யா ரசூலல்லாஹ், அவர் மறைந்து விட்டார் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாரு தெரியுமா? அது யாரு தெரியுமா? ஓஹு ஜிப்ரீல், அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நான் கேட்கிற கேள்வி, அந்த இடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து மனித தோட்டத்தில் வந்து இந்த குர்ஆனிலே புதுசாக சேர்த்த வஹி எது, ஆயத்து எது? வளமையாக வருகிற குர்ஆனில் வளமையாக அல்லாஹ் வஹி அறிவித்துக் கொண்டிருந்தான். மனித தோட்டத்தில் மக்கள் மன்றத்திலே சமூகம் அளித்து அன்றைக்கு இறங்கிய ஆயத்தை காட்ட வேண்டும். இல்லை, எது புதுசாக சொல்லிக் கொடுத்தாரா? ஆமந்து பில்லாஹ் தெரியாதா? கேள்வி அவர் கேட்டார், ரசூலுல்லாஹ் பதில் கொடுத்தார். அப்ப ஏன் வந்தார்? அப்ப ஏன் வந்தார்? வேற ஒன்றுமல்ல, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மக்களுக்கு மறுபடியும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஜிப்ரீல் இருக்கிறாரே, அவரை பாருங்கள், அந்த ரஹ்மான் இருக்கிறான். இந்த தூதர் சொல்லுவது பொய் அல்ல. நீங்கள் முழுக்க முழுக்க உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய சுகங்களை, செல்வங்களை, சொத்துக்களை எல்லாம் அவருக்காக அர்ப்பணித்திருக்கிறீர்கள். மறுபடியும் உங்களுடைய ஈமானை புதுப்பிப்பதற்காக பாலைவனத்து மண்ணிலே அல்லாஹ் அவர்களுடைய கல்புகளை குளிர வைப்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினார். வருகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிந்திருக்கும் ஜிப்ரீல் என்று. அஸ்ஸலாமு அலைக்கும் ஜிப்ரீல் என்று ஏன் கட்டிப்பிடிக்கவில்லை? யாராவது ஒருவர் புதுசாக நீங்கள் உங்களுடைய ஊர்களுக்கு போகிற நேரம் அல்லது உங்களுடைய ஊரார்களை சந்திக்கிற நேரம் நீங்கள் கட்டி பிடித்து அவர்களோடு எவ்வளவு நீங்கள் கொஞ்சுவீர்கள், உங்கள் பாசத்தை, அன்பை பரிமாறிக்கொள்வீர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருகிற நேரம் ரசூலுல்லாஹ் எப்படி கட்டி பிடித்திருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன தெரியுமா? நபியே, வாய் திறக்க கூடாது, வாய் திறக்க கூடாது, சும்மா இருக்க வேண்டும். எல்லாரும் அவரை பார்த்தார். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா? வல்லாஹி தெரியும், வல்லாஹி தெரியும். எப்படி தெரியும்? கேள்விக்கு பதில் கொடுத்து விட்டாரே ரசூலுல்லாஹ். மத்த சாண்டி கேட்கிற நேரம் என்ன சொன்னார்? என்னிடம் யாரு கேள்வி கேட்கிறீர்களோ, ஷாயில் யாரு கேள்வி கேட்கிறீர்களோ, கேட்கப்படுகிற என்னை விட அந்த விஷயத்தில் தெரிந்தவர் என்று சொன்னார். இது மதீனாவிலே ரசூலுல்லாஹ்வை விட ஒரு நபியா? ரசூலுல்லாஹ்வுடைய அறிவை மிஞ்சிய ஒருவரா? இல்லவே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ஏன் போகிற நேரத்திலாவது சஹாபாக்களை, ஜிப்ரீலை பாருங்கள், சலாம் கொடுங்கள், ஏன் சொல்லவில்லை தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் என்னை உங்களை போன்ற அல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய மேலே சாய்ந்து வருவார்கள். அழுது 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 கண்ணீர்கள் அப்படியே போகும். தலைகளை வைத்துக் கொண்டு போய் யகூதிகளுக்கு காட்டுவார்கள், உங்களுக்கு எதிரி இதுதான் எங்களுடைய ஜிப்ரீல் பாருங்கள். அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்கேயே இருந்து விடுவார்கள், அவரை விட மாட்டார்கள், பிடித்துக் கொள்வார்கள். அந்த உணர்வு அதிகமாக அங்கே வெளிவரக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஒரு அத்தாட்சியை காட்டி மறைத்து விடுவான். அல்லாஹ் அப்படியே வைக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து போன பிறகு, பாபுல இருந்து திரும்பினத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஒரு ரிவாயத்தில் வருகிறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், அவரை தேடிவிட்டேன், காணவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வஹுவ ஜிப்ரீல், அல்லாஹ்விடம் இருந்து ஜிப்ரீல் வந்து விட்டு போறார். சகோதரர்களே, அந்த நாள் அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கு?
மதீனத்து பள்ளிவாசல் மண்ணை மிரித்து விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து போன நாள். சகோதரர்களே, இந்த ஈமான் அந்த கல்வியில் இருந்தால் ஃபேமிலி சைக்காலஜி பேச வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ்வுடைய எல்லோரும் அடங்கி விடுவார்கள். அல்லாஹ் என்று சொன்னால் கட்டுப்பட்டு விடுவார்கள். சமிஅனா வ அத்தானா, கேட்டோம் அடங்கிடுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த ஈமானால் நானும் நீங்களும் என்னையும் உங்களையும் புதுப்பித்துக் கொண்டு இந்த சபையிலிருந்து வெளியே போக வேண்டும். உங்கள் மனைவிமார்கள் இதனால் புதுப்பிக்கப்பட வேண்டும். அந்த தொழுகையில் ஒரு குஷு வந்தால், அவருடைய செயல்பாடுகள் ஒரு மாற்றம் வந்தால், நிச்சயமாக ஒரு முஸ்லிம் குடும்பம் ஒரு எழுச்சியாக, ஒரு நல்ல ஒரு குடும்பமாக வெளியே வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹீஹுல் புகாரியை பரட்டுங்கள். இன்னொரு செய்தி நான் உங்களிடம் கேட்கிறேன், இதையெல்லாம் எதற்கு இந்த செய்திகள் என்று நீங்கள் உங்களுடைய மனங்களிடம் கேட்டு பாருங்க, உங்க கல்புல கேளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 56 போர்கள், அதுல 19 போர்களில் ரசூலுல்லாஹ் முன்னாடி போனார்கள். சில போர்களில் ரசூலுல்லாஹ் போகவில்லை. இது பிரம்மாண்டமான ஒரு போர். என்ன போர்? சீசருடைய படையோடு ஒரு போர். சீசருடைய படையோட போர். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருக்கிற நேரம் சீசர் அங்கே இருக்கிறார். சீசர் என்றால் உங்களுக்கு தெரியும், ஹிர்கல் மன்னன். சீசருடைய வம்சத்தில் கடைசி மன்னன் தான் ஹிர்கல் மன்னன், ஹெர்குலிஸ். உலகம் ஹெர்குலிஸை பற்றி பேசுகிறது, ஐரோப்பா. ரசூலுல்லாஹை பற்றி, அதே காலத்தில் வாழ்ந்த ரசூலுல்லாஹை பற்றி ஐரோப்பா பேசவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை மறைத்து விட்டார்கள். அல்லாஹ் மறைக்க விட மாட்டான். அல்லாஹ் மறைக்க விட மாட்டான். சீசருடைய படையோடு மோத்தா என்ற இடத்திலே, ஷாம் என்ற பிரதேசத்தில், ஷாம் என்றால் சிரியா, சிரியாவிலே மோத்தாவிலே ஒரு யுத்தம் நடக்க போகிறது. சீசருடைய படையோடு அந்த யுத்தம் நடக்க போகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சீசர்கள் என்று சொன்னால் ரோமபுரி தலைவர்கள், ஜனாதிபதிமார்கள், பிரசிடென்ட்ஸ். ரோம்ல தலைவர்களுக்கு தான் சீசர் என்று சொல்லுவோம். அவர்களுக்கு மலிக் என்று சொல்ல மாட்டோம். அவர்கள் சீசர்கள். எப்படி எகிப்தில பாராக்கு, ஃபெரோஸ் என்று சொல்லுவோமோ, ஃபிரௌன் என்று சொல்லுவோமோ, அதே மாதிரி ரோம்ல நாங்க சீசர் என்று சொல்லுவோம். சீசர்கள் எந்த அளவுக்கு உலகத்தில் செல்வாக்கு பெற்றிருக்கிறாங்கண்டா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இப்படி சொல்லிட்டு போறோம் பாருங்க. இந்த கேலண்டர்ல கூட அவருடைய பெயர்கள் இருக்கிறது. ஜனவரி மாதத்துக்கு 31, பிப்ரவரி மாதத்துக்கு 30 வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்ச்சுக்கு 31, ஏப்ரலுக்கு 30, இப்படித்தான் வர வேண்டும். 31, 30, 31, 30. ஆனால் பிப்ரவரியில் 28 தான் வரும். லீப் இயருக்கு 29 வரும், 4 வருஷத்துக்கு ஒருக்கா. அது ஏன் தெரியுமா? அது என்ன நிஜமாக வானசாஸ்திரத்தில் அப்படி இருக்கிறதா? இல்லவே இல்லை. என்ன நடக்கிறது என்றால், ஜூலியஸ் சீசர் அவருடைய பேரு ஜூலை என்று பேர் வைத்துட்டார். 31 ஆச்சு. இப்போ ஆகஸ்டஸ் சீசர் அடுத்த பிறகு வர்றவர். அவர் என்ன பண்றாரு? ஓ, ஜூலைக்கு 31, எனக்கு 30, பிப்ரவரியில் ஒன்று கலட்டி எடுக்கிறாரு. ஆகஸ்டுக்கு சேர்த்து 31. இது ஆகஸ்டன் சீசர் அவருடைய பேரை வச்சது ஆகஸ்ட் மாசம் என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சீசர்கள் என்று சொன்னால் அப்படி செல்வாக்கு படைத்தவர்கள். அந்த சீசர்களோடு ஷாம்லே ஒரு யுத்தம் நடக்க போகிறது. மோத்தா என்ற ஊரிலே அந்த யுத்தம் நடக்க போகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமைக்கு மாற்றமாக மதீனாவிலிருந்து படையை அனுப்புகிறார்கள். எப்படி அனுப்பினார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் 3 தளபதிகள் போட்டார்கள். வளமையாக அப்படி போட மாட்டார்கள். என்ன சொன்னார்கள்? அப்துல்லாஹ் பின் ரவாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், கொடியை கொடுத்து நீங்கள் அமீர், நீங்கள் கொலை செய்யப்பட்டால் ஜாஃபர் பின் அபி தாலிப் கொடியை பிடிக்கட்டும் என்றார். ஜாஃபர் கொலை செய்யப்பட்டால் ஸைத் பின் ஹாரிஸா கொடியை பிடிக்கட்டும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சாடமாடையாக சொன்னால், நீங்கள் கொலை செய்யப்பட்டால் நீங்கள் கொடியை பிடிங்கள். சஹீஹுல் புகாரியில் இந்த செய்தி வருகிறது. நீங்கள் கொலை செய்யப்பட்டால் நீங்கள் கொடியை பிடிங்கள் என்றால், வல்லாஹி அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். அப்படி இல்லாமல் ரசூலுல்லாஹ் தேவையில்லாமல் பேச மாட்டார்கள். படை போய்விட்டது சகோதரர்களே, ஷாமுக்கு போய்விட்டது, சிரியாவுக்கு போய்விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் இருக்கிறார். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடம் 10 வருஷமாக இருந்தவர். அவங்களுடைய உம்மு சலமா அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடம் விட்டு 10 வருஷம் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் அங்கும் இங்குமா ஓடி விளையாடி வளர்ந்தவர். அவர் சொல்லுவார், அன ஹதிம்து 10 சினீன், நான் ரசூலுல்லாஹ்வுக்கு 10 வருஷங்கள் வேலை செய்திருக்கிறேன். அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் இருந்திருக்கிறேன்.
அடிக்கடி சில விஷயங்களை இவர் கண்டிருக்கிறார். அவரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருக்கிறார்கள். ஹதீஸ் அப்படியே படம் பிடித்து காட்டப்படுகிறது. இன்னும் சிலர்களும் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி இருந்து கொண்டு திடீரென்று சொன்னார்கள், எனக்கு ஷாம் தெரிகிறது என்று சொன்னார். அல்லாஹ் அக்பர், எனக்கு மோத்தாவுடைய போர் தெரிகிறது என்றார்கள். நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ரசூலுல்லாஹ் இப்ப இதை ஏன் சொல்லணும்? சொல்லிவிட்டு சொன்னார்கள், இப்பொழுது அப்துல்லாஹ் பின் ரவாஹா கொடியை பிடிக்கிறார், முன்னாடி போகிறார், வீர மரணம் அடைகிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அடுத்ததாக ஜாஃபர் கொடியை பிடிக்கிறார், முன்னாடி போகிறார், அவரையும் கொள்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணால் கொட்டுது. அலி ரலியல்லாஹுடைய நானா, சொந்த நானா, ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தம். அவருக்கு அப்பொழுது 40 வயசு. அலி பின் அபி தாலிபுக்கு 30 வயசு. 40 வயசு உங்களுக்கு தெரியும். அபிசீனியாவுக்கு போய் தைரியமாக பேசியவர் ஜாஃபர் பின் அபி தாலிப். அந்த சமுதாயத்தில் உள்ள மிக பெரும் பேச்சாளர். அந்த ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் ஓடுகிறது. அப்படியே அடுத்ததாக சொன்னார்கள், ஸைத் பின் ஹாரிஸா கொடியை பிடிக்கிறார். ரசூலுல்லாஹ் வளர்த்தவர், ரசூலுல்லாஹ்வுடைய பாசறையில் வளர்ந்தவர், ரசூலுல்லாஹ்வுக்கு வளர்ப்பு மகன் என்று சொன்னார்கள். வளர்ப்பு மகன் இல்லை. ஸைத் பின் ஹாரிஸா கொடியை பிடிக்கிறார். ஹாரிஸாவுடைய மகன் ஸைத். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஸைத் கொலை செய்யப்படுகிறார், ஸைத் கொலை செய்யப்படுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் ஓடுகிறது. இப்பொழுது மதீனா எங்குமே செய்தி பரவிட்டு, ஏன் பரவுதுண்டா, இந்த ஊர்ல ஒரு மரண செய்தி கேள்விப்பட்டா அதை மைக்ல சொல்லணுமா, அது பாட்டுக்கு காத்த விட வேகமா பறந்துடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜாஃபர் ரலியல்லாஹுடைய குடும்பத்தார் அழுது மாய்கிறார்கள். ஒருவர் வருகிறார், யார் ரசூலல்லாஹ், ஜாஃபருடைய குடும்பத்தார் அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கடும் வேதனையில் இருந்து கொண்டு சொன்னார்கள், அவர்களை அழ வேண்டாம் என்று சொல்லுங்கள், சமாளித்து அனுப்புங்கள். அவர் மறுபடியும் வந்து ரசூலுல்லாஹ்விடம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆலி ஜாஃபர் இஸ்னௌலி ஆலி ஜாஃபர் தஆமன். ஜாஃபருடைய குடும்பம் சாப்பிடுறார்கள் இல்லையா, அவர்களுக்கு சாப்பாடு சமைத்து கொடுங்கள் அப்பா, அவர்களுக்கு கொண்டு போய் கொடுங்கள் சொல்லுகிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார். இந்த நேரத்தில் ஆயிஷா நாய் குறுக்கிட்டு சொன்னார்கள், ஏனப்பா ரசூலுல்லாஹ்வுக்கு தொந்தரவு கொடுக்கிறீர்கள், அவர் கவலையோடு இருப்பது உங்களுக்கு விளங்கவில்லையா, மறுபடி வந்து அவருக்கு சொல்கிறீர்களே அப்படி என்று சொல்லி அந்த அவரை எழுப்பாட்டி அனுப்பிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் பார்க்கிறேன் காலித் பின் வலீத் அவருடைய கையிலே அல்லாஹ் வெற்றியை கொடுத்து விட்டான், படை வெற்றியோடு திரும்புகிறது. சகோதரர்களே, இது மதீனாவில் நடக்கிறது. மதீனாவில் சொல்றாங்க ஷாமுல மோத்த. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், மதீனாவில் ரசூலுல்லாஹ் ஏன் சொல்லணும்? ஒருவர் இதை சொல்லி அப்படி யாராவது ஒருவர் திரும்பி வந்தால் அவர் மிக பெரும் பொய்யராக மாறிடுவார். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய உண்மை தன்மையை நிலைத்து காட்டணும். காணாத சொர்க்கம், காணாத நரகம், அதையெல்லாம் நான் அல்லாஹ் எனக்கு காட்டிருக்கிறான் என்று சொன்னால், நான் காணாத அதே ஷாமை இப்பொழுது கண்டது போன்று சொல்லுகிறேன் பாருங்கள். எந்த ரஹ்மான் எனக்கு வகை அறிவித்து நீங்கள் யாரும் காணாத அந்த சொர்க்கத்தை, அந்த நரகத்தை, சில கபர் வாழ்க்கையை எனக்கு அல்லாஹ் காண்பித்தானோ, அதே மாதிரி இந்த ஷாமுக்கு நான் வரவில்லை, நான் அங்கே வரவில்லை. எந்த சாதனமும் இல்லை, இன்டர்நெட் இல்லை, ஸ்கைப் இல்லை, வைபர் இல்லை, ட்விட்டர் இல்லை, ஒண்ணு இல்லை, போன் இல்லை. ஷாம்ல நடக்கிறதை ஏன் இப்ப சொல்லணும்? வேற ஒண்ணு இல்லை. கொண்டு போய் கபரில் வைத்தால் மலக்குமார்கள் வந்து கேள்வி கேட்பார்கள் சந்தேகமா? அந்த சந்தேகத்தை இல்லாமல் ஆக்கணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணாத ஷாமை பற்றி துல்லியமாக சொல்லி இருந்தால் அந்த 3 பேரும் ஒரு கொலையை கூட சொல்லிடலாம். முதல்ல அப்துல்லாஹ் பின் ரவாஹா, அப்புறம் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கு பிறகு ஸைத் பின் ஹாரிஸா. இந்த 3 பேரும் அமீர்மார்கள் கொலை செய்யப்பட்ட செய்தி அப்பொழுதே லைவாக ரசூலுல்லாஹ் சொல்றார்கள். சொன்னால் அவர்கள் திரும்பி வர்றார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக ஜனாசாக்கள் வரவில்லை, அங்கே அடக்கம் செய்து விட்டார்கள். ஷாமுல இருந்து வருகிற நேரம் போன 3 பேரும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் வரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற நேரம் ஜாஃபருடைய குடும்பத்தார் அழுதார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நம்பிக்கை,
எப்படி நீங்கள் இருப்பதை நான் பார்த்து நம்புறேனோ, ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னால் அப்படியே அது நடக்கும். இந்த உலகத்தை விட்டும் நாமெல்லாம் பிறந்ததுக்கு பிறகு எது கபர் வாழ்க்கை என்று சொன்னார்களோ அது அப்படியே நடக்கும். நரகம் சொர்க்கம் என்று சொன்னார்களோ அது அப்படியே நடக்கும் என்று அவர்களுக்கு தெரிந்த நாள் தான் அழுதார்கள். இல்லை அப்பா, கொஞ்சம் பார்ப்போம், சும்மா சரி வந்தால் ஜாஃபர் திரும்பி வந்தால் என்று இருக்கவில்லை. அல்லாஹ் மீது ஆணையாக மதீனாவுக்கு அந்த கூட்டம் வருகிறார்கள். வருகிற நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி உண்மைப்படுத்தப்படுகிறது. மதீனத்து மக்களே சொல்லிவிட்டார்கள், யுத்தம் வெற்றி பெற்று விட்டீர்களே, இன்னார் மௌத்தாகி விட்டாரே, இன்னார் மௌத்தாகி விட்டாரே. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு ஓடி வருகிறார் ரசூலுல்லாஹ்விடம். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அத்தனை மதீனா மக்களுக்கு தெரிந்து விட்டது. வாளை எடுத்தார், நீட்டமான ஒரு வாள், யமன் நாட்டு வாள். இந்த வாளை காட்டிவிட்டு சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஞாபகம் சரி என்று சொன்னால் 9 அல்லது 7 வாட்கள் என் கையால் உடைந்து விட்டது யா ரசூலல்லாஹ். இந்த யமன் நாட்டு வாளில் தான் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருந்தான். அந்த சீசருடைய படை முறியடிக்கப்பட்டது இந்த யமன் நாட்டு வாளால் யா ரசூலல்லாஹ் என்று வாளை காட்டுறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹீஹுல் புகாரியிலே இந்த ஹதீஸை உங்களுக்கு பார்க்கலாம். நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் என்றால், இது ஏன் என்று கேட்கிறேன். தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயமா, ஒரு ஜிக்ரா, எங்கேயோ நடப்பதை ரசூலுல்லாஹ் இங்கிருந்து ஏன் சொன்னார்கள்? எதற்கு சொன்னார்கள்? அந்த இடத்துல சந்தேகம் இல்லாமல் இவர் இறை தூதர் என்று நம்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று நம்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை ஒரு நாள் ரசூலுல்லாஹ் மிம்பருக்கு மேல் ஏறினார்கள். மக்களை எல்லாம் பார்த்தார்கள். மக்களே, நான் சில விஷயங்களை பார்க்கிறேன், அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கவில்லை மக்களே. அவைகளை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் லலஹிக்தும் கலீலன் வலபகைத்தும் கஸீரா, நீங்கள் கொஞ்சமாக சிரித்து நிறைய அழுவீர்கள் மக்களே, நீங்கள் நிறைய அழுவீர்கள். அதிபயங்கரமாக அல்லாஹ் எனக்கு காண்பிக்கிறான் மக்களே என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் திடீரென்று ரசூலுல்லாஹ் மிம்பருக்கு வந்தார்கள். ஜலஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மிம்பரி, ரசூலுல்லாஹ் மிம்பரிலே அப்படியே உட்கார்ந்தார். வஜலஸ்னா அலா ஹவ்லஹு, நாங்கள் ரசூலுல்லாஹ்வை சுற்றி உட்கார்ந்து கொண்டோம். என்னமோ சொல்ல போகிறார் ரசூலுல்லாஹ், நாங்கள் எல்லோரும் உட்கார்ந்து கொண்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பஅதி, எனக்கு பிறகு என் மரணத்துக்கு பிறகு நான் ஒரு விடயத்தை பயப்படுகிறேன் மக்களே. இன்ன மிம்மா அகாஃபு மின் பஅதி, எனக்கு பிறகு ஒரு விஷயத்தை நான் பயப்படுகிறேன். அய்யுஃப்தவ அலைக்கும் மின் ஸஹரத்தித் துன்யா வ ஸீனத்தஹா, இந்த உலகமும் அதனுடைய அலங்காரங்களும் உங்களுக்கு திறந்து தரப்படும் மக்களே. என்னை மாறி நான் இருக்கிற நேரத்தில் ஈச்சப்பழத்தை பங்கு போட்டு சாப்பிட வேண்டிய நிலைமை வராது மக்களே, கடுமையான கஷ்டம் வராது மக்களே. தொழுகிற நேரம் தண்ணீர் வடிந்து என் தலையெல்லாம் நனைந்து சேரும் சகதியுமாக ஓட்ட ஒடிசலான இந்த கூரைக்கு கீழிருந்து தொழ வேண்டிய நிலைமை இல்லை மக்களே. அய்யுஃப்தவ அலைக்கும் மின் ஸஹரத்தித் துன்யா வ ஸீனத்தஹா, இந்த உலகம் அதனுடைய அலங்காரம் உங்களுக்கு திறந்து தரப்படும் மக்களே. இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பஅதி, இதைத்தான் எனக்கு பிறகு நான் பயப்படுகிறேன் மக்களே. வத்தகுத் துன்யா, இந்த துன்யாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வத்தகுன் நிஸா, இந்த பெண்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். கமா கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய குத்பா முடிந்து விட்டது. மிம்பரிலே உட்கார்ந்த ரசூலுல்லாஹ் சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகம் ஒரு வகையான போதையில் என்னையும் உங்களையும் எங்கேயோ இழுத்து செல்ல பார்க்கிறது. இந்த இரவிலே அல்லாஹ்வுக்கு பொருத்தமான பேச்சுகளை நாங்கள் பேசுகிறோம். இதை யார் ஏற்பாடு செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பூரண நன்மைகளை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை பற்றி பேச வேண்டிய சபைகள், பேசக்கூடிய சபைகளில் எங்களுடைய மனங்கள் விரும்பி விரும்பி போக வேண்டும். ஏனென்றால் இன்னும் கொஞ்ச நாளில் நாம் இந்த உலகத்தை விட்டு போக போறோம். நாங்கள் வாழ வந்தவர்கள் அல்ல, போக வந்த சமுதாயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாப் கதவு திறந்திருக்கிறது, நாங்கள் போவதற்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாலைவனத்தில் நான் சொன்னது போன்று ஏராளமான செய்திகள் அவருடைய ஈமானை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கொண்டே இருந்தது. அந்த ஈமான் தான் அந்த குடும்பத்தை உருவாக்கும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரியாவுடைய ஒரு அதிசயமாக சொன்னார்கள். அரஃபாவுடைய பேருரை எப்படி ஆரம்பித்தார்கள்? மக்களே நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன ரசூலுல்லாஹ் வளமைக்கு மாற்றமான ஒரு பேச்சை பேசினார்கள். இஸா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வருகிற நேரத்தில் வராய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தில் நுழைவதை நீங்கள் பார்ப்பீர்கள் நபியே. ஒருவரை தேடுவதற்கு கஷ்டமான ஒரு காலம் இருந்தது. இஸ்லாமுடைய ஆரம்பத்தை பற்றி சொல்கிறார்கள் அந்த சஹாபாக்கு. சாத் பின் அபி வக்காஸ் சொல்கிறார், நான் இஸ்லாத்துக்கு வந்த அடுத்த நாள் யாரும் இல்லை, அதுக்கு அடுத்த நாள் யாரும் இல்லை, அதற்கு மறுநாள் யாரும் இல்லை, ஒரு கிழமை ஆகிவிட்டது, யாருமே இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய காலம் ஆரம்ப காலத்தில் ஒருவர் இஸ்லாத்துக்கு வரமாட்டாரா? இன்றைக்கு ஒருவர் வரமாட்டாரா? யாரப்பா இன்றைக்கு இஸ்லாத்துக்கு வருவது? அப்படி இருந்த ஒரு யுகம் இருந்தது. 10 ஆண்டுகள் கஷ்டப்பட்டார்கள். அடுத்த 10 ஆண்டுகள், 13 ஆண்டுகள் கஷ்டப்பட்டார். அடுத்த 10 ஆண்டுகள் அல்லாஹ் கடைசியில் திறந்து கொடுக்கிறான். மக்கள் கூட்டம் கூட்டமாக மக்களை ரசூலுல்லாஹ் சந்திக்கிறார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த கூட்டத்தில் ரசூலுல்லாஹ் திடகாத்திரமாக இருந்தார்கள். அதற்கு பிறகு தலைவலி வருகிறது. அதுக்கு பிறகுதான் தலைவலி ஆரம்பம். ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு 82 நாட்களுக்கு முன்னாடி அரஃபாவுடைய பேருரையில் மிக திடகாத்திரமாக இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அபஅத ஆமி ஹாதா, அடுத்த ஆண்டு இந்த இடத்திலே இருந்து உங்களோடு நான் பேசுவேனா என்று எனக்கு தெரியாது. மக்களே, அதற்கு அர்த்தம் பேச மாட்டேன் என்று. அடுத்த ஆண்டு இந்த அரஃபாவில் இருந்து கொண்டு உங்களை நான் சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்திருந்தான், போவது நெருங்கி விட்டது. ஏனென்றால் ரசூலுல்லாஹ் ஸுல்ஹுலைஃபா வரைக்கும் வருகிறார்கள். அப்பொழுது யாரோடு வருகிறார்? முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவரோடு வருகிறார். ஒட்டகத்துக்கு மேல முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹ் கீழே, யா ரசூலுல்லாஹ் நீங்கள் மேலே ஏறுங்கள், நான் கீழே இறங்குறேன். இல்ல முஆத், நீங்க மேலே இருங்க, நான் உங்களோட பேசிக்கொண்டே வருகிறேன். யா ரசூலுல்லாஹ் எனக்கு இயலாது. இல்லை முஆத், நீங்கள் அப்படி இருங்க. இஸ்லாத்தை சொல்லுவதற்கு, பிற மக்களுக்கு எத்தி வைப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தாயியை வெளியே அனுப்புகிறார்கள். துல்ஹுலைஃபா வந்து விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நின்றார்கள். நின்று விட்டு சொன்னார்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, முஆத், முஆத், அடுத்த ஆண்டு நீ என்னை பார்க்க மாட்டாய், நான் இருக்க மாட்டேன். யா ரசூலல்லாஹ், அவர் திரும்பி விட்டார். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், வல்லாஹி நான் ரசூலுல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருந்தேன். அவர் பாலைவனத்து மண்ணிலே மறைந்து கொண்டு அப்படியே போகிறார், என்னை விட்டு விட்டு போய்விட்டார். நான் மறுபடி வருகிற நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய மக்பராவை தான் சந்தித்தேன். அரைமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உலகத்தில் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருடைய ஒவ்வொரு பேச்சும் அதிசயம், ஒவ்வொரு வார்த்தையும் அதிசயம். சுவர்க்கம் நரகத்தை பார்க்காமல் பார்த்தது போன்று நம்புவதற்கான ஏராளமான சான்றுகள் இருக்கிற நேரம் தான் இந்த உலகத்துக்குரிய ஃபித்னாவிலே நானும் நீங்களும் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்துக் கொண்டு, மக்களே, அடுத்த ஆண்டு நான் இந்த இடத்திலிருந்து உங்களோடு பேசுவேனா என்று எனக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் என்று லேசாக தெரியும். என்னது? அடுத்த ஆண்டு இல்லை என்று ரசூலுல்லாஹ் வசியத்தை சொல்கிறார்கள். இஸ்தௌசு, என்னுடைய வசியத்தை நான் சொல்லிவிடுகிறேன் மக்களே. பின் நிசாஇ கைரா, பெண்கள் பலகீனமானவர்கள், அவர்கள் விஷயத்தில் ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள். பின் நிசாஇ கைரா, பெண்களோடு ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பிரியாவுடைய உரை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் இப்படி மேடையில் இருந்து கொண்டு நான் மௌத்தாக போறேன் என்று சொல்லலாமா யாருக்காவது? நின்று பேசுறார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அவ்வளவு பலம் இருக்கிறது. ஹஜ் செய்வதற்கு பலம் இருக்கிறது. தூக்கி கொண்டு போய் யாரும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஹஜ் செய்ய சொல்லவில்லை. அவ்வளவு திடகாத்திரத்தோடு இருந்து கொண்டு சொன்னார்கள், அடுத்த ஹஜ்ஜிலே இந்த ரசூலை பார்க்க இயலாது. அந்த ரசூல் இருக்க மாட்டார். இந்த உலகத்திலே வந்த இறுதியான ரசூல். இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய நாட்கள் நெருங்கி விட்டது. இஸா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வராய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்துக்குள் நுழைவார்கள்.
ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் வஸ்தக்ஃபிர். அந்த ரஹ்மானை தஸ்பீஹ் செய்யுங்கள், அவரிடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள், பெருமை வரக்கூடாது என்று பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன் தெரியுமா? இப்படி எத்தனை ஹதீசுகள் உங்கள் வீடுகளில் கிதாபை எடுத்து ஒரு ஹதீஸை எடுத்து எவ்வளவு நேரத்துக்கு சிந்திக்கலாம்? எத்தனை கோணங்கள் இருக்கிறது. ஒரு ஹதீஸை எடுத்து மேலோட்டமா எல்லா ஹதீசுகளிலும் அதிசயத்துக்கு மேல் அதிசயம் இருக்கிறது. அந்த அதிசயங்கள் எல்லாம் நீங்கள் வத்தவாசௌ பில் ஹக்கி வத்தவாசௌ பிஸ்ஸப்ர், நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் உண்மையை உபதேசித்துக் கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் பொறுமையை சொல்லிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுதான் உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையானது, செய்ய வேண்டியது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஒன்று ரெண்டு அல்ல. உஹது மலைக்கு மேல் ரசூலுல்லாஹ் ஏறினார்கள், உஹது அசைகிறது, அடித்தார்கள் காலால் உஹதுக்கு. வழமையாக ரசூலுல்லாஹ் கல்லோடு மண்ணோடு பேச மாட்டார்கள், உஹதுக்கு ஒரு அடி அடித்தார்கள், உஹது நீ அசையக்கூடாது என்றார்கள். வேறு ஒன்றுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் நல்லடியார்களே, அந்த இடத்திலே ரசூலுல்லாஹ் ஒரு மெசேஜ் வைக்க போறார்கள். உஹது நீ அசையக்கூடாது, உன் மீது ஒரு நபி இருக்கிறேன், ஏன் தெரியாதா? பக்கத்தில் யார் இருந்தது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களுக்கு நபி என்று தெரியாதா? ரசூலுல்லாஹ் நபி என்று தெரியாதா? உஹதுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். என்ன ஆச்சரியம்! இந்த ஹதீஸை பரட்டி பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், உஹதுக்கு அடித்து விட்டு சொன்னால் உஹது நீ அசையக்கூடாது, உன் மீது ஒரு நபி இருக்கிறேன், உன் மீது ஒரு நபி இருக்கிறேன். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உன் மீது ஒரு சித்திக் இருக்கிறார், உன் மீது ஒரு சித்திக் இருக்கிறார். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் பார்க்கிறார்கள், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய 2 பிள்ளைகளை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கையானவர். 2 பேரையும் பார்த்து விட்டு சொன்னார்கள், 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள், 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அர்த்தம் என்ன? உமர் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள், உஸ்மான் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள், அபூபக்கர் நீங்கள் சித்திக், நான் நபி நீங்கள் சித்திக், நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள், உமர் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள், உஸ்மான். அதுதான் 2 ஷஹீதுகள் என்றால் அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு 10 கடைசி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் இன்னும் அவர்கள் ஷஹீதாக்கப்படவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாழுகிறார், அவருக்கு அப்பொழுது வயசு 51. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வயசு 61, ரசூலுல்லாஹ்வுக்கு வயசு 63. அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியிலே வந்து விட்டார். திங்கட்கிழமை நாள், திங்கட்கிழமை காலை திரைச்சலை அகற்றினார்கள், மக்கள் எல்லாம் தொழுகிறார்கள். ரசூலுல்லாஹ் கையால் காட்டிவிட்டு சிரித்தார்கள். இந்த உலகத்துக்கு ரசூலுல்லாஹ் வருகிற நேரம் ஜாஹிலியத், இந்த உலகத்தில் மிக பெரும் அளவுக்கு அந்த அநியாயம் அக்கிரமம் தலை தூக்கி இருந்தது. ஆனால் ரசூலுல்லாஹ் பார்க்கிறார்கள், அவ்வளவு அமைதி. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று இரவிலே இருட்டிலே இறைவனை வணங்குவதற்கு ஒரு கூட்டம் அங்கே தயாராக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அந்த திங்கட்கிழமை சுபஹை மக்கள் தொழுவதை பார்த்து வந்து விட்டார்கள். லுகரிலே ரசூலுல்லாஹ் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், திங்கட்கிழமை லுகருக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு போய்விடுவார்கள். ரசூலுல்லாஹ் ஆயிஷா அவர்களோட தலை அப்படியே நெஞ்சிலே சாய்ந்திருக்கிறார்கள். ரவி ஆயிஷா அவர்கள் சொல்றார்கள், என்னுடைய களத்துக்கு கீழ் ரசூலுல்லாஹ் என்னுடைய நெஞ்சிலே இப்படி இருக்கிற நேரம் இறுதியாக சில வார்த்தைகள் சொன்னார்கள். நான் காதை கொண்டு போய் கேட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இறுதியாக 3 தடவை நிறைய சொன்னார்கள். அதிலே ஒன்றுதான், அல்லாஹும்மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, யா அல்லாஹ், அல்லாஹும்மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. சகோதரர்களே, கேட்கிற நீங்களும் பேசுகிற நானும் எவ்வளவு மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் கேட்பது? கடைசி நேரம்
யாரு கேட்பது? யா அல்லாஹ், என்னை உயர்வானவர்களோடு சேர்த்து வைத்து விடு யா அல்லாஹ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள். என்ன சொன்னார்கள்? இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு ஒரு வேதனை உண்டு என்று சொன்னார்கள். கடைசியாக ரசூலுல்லாஹ் சொல்றார்கள், யா அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ், அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ், அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உஹது மலைக்கு மேல் ஏறி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அபூபக்கர் உங்களை கொலை செய்ய மாட்டார்கள், நீங்கள் சித்தீக். சரியாக 61 வயது அவருக்கு. ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வருகிறார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு. இப்பொழுது அவருக்கு வயது 63 ஆகிவிட்டது. ஹிஜ்ரி 63 வயது. அபூபக்கர் சித்திக் ஆட்சியில இருக்கிற நேரம் அவர் மரணிக்கிறார். சித்திக் சாதாரணமான மரணம். அவரை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்திலே அடக்கம் செய்கிறார்கள். 10 ஆண்டுகள் உருண்டோடுகிறது. ஹிஜ்ரி 23ஆம் ஆண்டு சுபஹு தொழுகைக்கு மிஹ்ராபுக்கு வந்திருக்கிறார் உமர் பின் கத்தாப். தக்பீரை கட்டிவிட்டார், சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதிவிட்டார், அடுத்த சூறாவை ஆரம்பிக்கிறார். சஃப்பை உடைத்து கொண்டு ஒருவன் வந்து உமர் பின் கத்தாப் அவர்களுக்கு அப்படியே பின்னாடி குத்தினார். அவர் அப்படியே சாய்ந்து ஒரு தோழருடைய மடியிலே விழுந்து விட்டார்கள். சிலர்கள் குர்னூஸ் போட்டிருந்தார்கள், தலையிலே அந்த கவசத்தை தூக்கி அடித்தார்கள். அந்த நேரத்தில் அபூ லுலு ஃபைரூஸ் அவன் என்ன நினைத்தான்? மாட்டிக்கொண்டோம் என்று சொல்லி அந்த கத்தியால் அவனே குத்தி செத்து கொண்டான். அந்த இடத்திலே உமர் பின் கத்தாப் அவர்கள் அப்படியே சாய்ந்து கீழே விழுந்து விட்டார்கள். அவருக்கு வயது 63. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருக்கு வயது 63. ரசூலுல்லாஹ் உஹதுக்கு மேல் ஏறி சொன்னார்கள், உமர் நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீர்கள், நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீர்கள். இது ஒரு தடவை ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு நிறைய ரகசியங்கள் தெரியும். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் சபையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரம், உதைஃபா எல்லாரும் இருக்கிற ஃபித்னாவை பத்தி எனக்கு சொல்லுங்க. அவர் வேற ஒரு செய்தியை சொல்லப்படல. உதைஃபா, நான் அதை கேட்கவில்லை, எனக்கு ஃபித்னாவை பற்றி சொல்லுங்கள். அந்த கதவு திறக்கப்படுமா உடைக்கப்படுமா? உதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் உமர் பின் கத்தாபை பார்த்து, அந்த கதவு உடைக்கப்படும் என்றார்கள். அப்புறம் உதைஃபா வந்து விட்டார். அவரோட வந்தவர் கேட்டார், உதைஃபா கதவு உடைக்கப்படும் என்றால் யார்? என்ன? அது உமர் பின் கத்தாப். அவர் கொலை செய்யப்படுவார். உமருக்கு தெரியுமா? அது தெரியும், அவருக்கு அது தெரியும் உடைக்கப்படும் என்று. சகோதரர்களை, அப்படியே விழுந்தவர், ரத்தம் ஓடுகிறது. வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கிறார்கள். தன்னுடைய மகன் இப்னு உமர், யா அப்துல்லா, அப்துல்லாவை கூப்பிடுறார். அப்துல்லாவை கூப்பிட்டு விட்டு சொன்னார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சகோதரர்களே, உமர் பின் கத்தாபை பற்றி என்ன படித்திருக்கிறோம், என்ன சொன்னார், என்ன குடும்ப வாழ்க்கை தெரியுமா, என்ன அற்புதமான வாழ்க்கை தெரியுமா? கூப்பிட்டு விட்டு மகனிடம் சொல்கிறார், யா அப்துல்லா, போய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீடை தட்டணும், தட்டி சலாம் சொல்லணும். ஹதீஸில் அப்படியே வருகிறது. ரத்தம் ஓடுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தட்டி சலாம் சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டு வாப்பா மௌத்தாகினால் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்வதை விரும்புகிறார் என்று சொல்லுங்கள். ஆனால் அந்த இடம் சொந்தம் அவர்களுக்கு. ரசூலுல்லாஹ், அபூபக்கர் அவங்க வாப்பா, ஆயிஷாவோட வீடு அது, அதனால் சொந்தம் அவர்களுக்கு. அமீருல் மோமின், மோமினுடைய அமீர் கேட்கிறார், அவருக்கு வேண்டும் என்று சொன்னால் அங்கே போகலாம். அப்படி இல்லை என்றால், அப்துல்லா, என்னை கொண்டு போய் இந்த பொது மையவாடியில் அடைக்கிறோம் சொல்லிவிட்டார். 3 நாளாக அல்லாஹ்வுடைய உயிரை வைத்திருந்தார். 3வது நாள் கடுமையான வேதனை வெளியாகிறது. அவர் மறுபடி கூப்பிட்டார். ஆயிஷா நகரம் அவர் போய் சொல்லியிருந்தார். ஆயிஷா அழுது கொண்டு சொன்னார்கள், இல்லை, அது உமருக்கு தான், எனக்கு தெரியும் அவருடைய தோளுமை என்ன என்று, அது அமீருல் முஃமினுக்கு தான், அந்த இடம் அவருக்கு தான் என்று சொல்லிவிட்டார்கள். கடைசி நாள், இந்த உலகத்தை விட்டும் பிரிகிற நாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கும். ஒரு மனிதர் வந்து உமர் பின் கத்தாபை பார்த்து அழுவார். அவர் அப்படியே இருந்து கொண்டு ரத்தம் ஓடி கடுமையான வருத்தத்தில் கூட இப்படியே பார்ப்பார். என்னப்பா, என்னை பார்த்து அழாத, உன் ஆடையை தூக்கி கொள்ளப்பா, உன் ஆடையை தூக்கி கொள். அந்த நேரத்திலையும் போதனை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது உன்னை நரகத்துக்கு கொண்டு போக கூடாது. உன் ஆடையை தூக்கிக் கொள் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இறுதி நேரம் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனை கூப்பிடுற, யா அப்துல்லா, இங்க வாங்கன்னு கூப்பிட்டு மறுபடி தட்டி சலாம் சொல்லணும். ஆயிஷா நாய்க்கு
எப்படி பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறார்? சொல்லிவிட்டு வாப்பாவை விருப்பத்தோடு அடக்க முடியுமான்னு கேட்க, இல்லை என்று சொன்னால் என்னை கொண்டு போய் ஜன்னத்துல் பக்கீல போடணும். சொன்னது போன்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமர் பின் கத்தாப் மௌத்தாகிறார்கள். அவர்களை கொண்டு போன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே அவர்களுக்கு அடக்கம் செய்வதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இன்றைக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். அல்லாஹ் 3 பேரையும் 63 வயதில் எடுத்திருந்தான். அல்லாஹு ஆலம். அந்த 3 பேரையும் ஒரு இடத்தில் சேர்த்திருந்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாக்கி உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 81 வயதாகிவிட்டது, தாடி நீண்டு விட்டது, ஆட்சி பெரிதாகிவிட்டது. ஹிஜ்ரி 35ஆம் ஆண்டு ஹஜ்ஜிக்கு வந்தவர்கள் கிளர்ச்சி, அப்துல்லா இப்னு சபாவுடைய கூட்டம் வருகிறார்கள். உஸ்மான் தன்னுடைய குடும்பத்தாருக்கெல்லாம் கவர்னர் பதவியை கொடுத்திருக்கிறார் என்று போலியான செய்தியை சொல்லிவிட்டார்கள். மக்கள் நம்பிவிட்டார்கள். பெரிய அளவுக்கு பிரச்சனை, ஃபித்னா கிளம்புகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரியும் 81 வயதாகிற நேரத்தில் சாதாரண மரணம் அவரை நெருங்காது. சொன்னது போன்று அவரை கொண்டு வந்து அவரை அந்த இடத்திலே வீட்டு முற்றுகையிட்டு அவரை குத்தி கொலை செய்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவரும் அந்த இடத்திலே மரணமாகிறார். ரசூலுல்லாஹ் என்றைக்கோ ஒரு நாள் உஹதுக்கு மேல் ஏறி என்ன சொன்னார்கள்? உஹது நீ அசையக்கூடாது, உன் மீது ஒரு 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த ஷஹீதுகள் யார், எப்படி ஷஹீதாக்கப்பட்டார் என்ற வரலாறு தெரிகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஏராளமான ஹதீசுகள். அம்மா ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிது நபவியை கட்டுற நேரம் எல்லாரும் ஒரு கல், இவர் மட்டும் 2 கல். ரசூலுல்லாஹ் அம்மாவுடைய தலையில் தூசி தட்டினார்கள். பாவம் அம்மார். யா ரசூலுல்லாஹ், ஏன் பாவம் என்றீர்கள்? அம்மார் உன்னை கொல்லுவார்கள் என்றார்கள். அல யாசுருன் ஃபில் ஜன்னah, யாசுருடைய குடும்பம் சொர்க்கத்துக்கு படைக்கப்பட்டிருக்கிறது. அம்மா, அநீதி இழைத்த கூட்டம் உன்னை கொல்லும். ஹிஜ்ரி 35ஆம் ஆண்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிஜ்ரி 37ஆம் ஆண்டு சிஃபீனுடைய யுத்தத்தில் அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொலை செய்யப்படுறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லி 37 வருஷத்துக்கு பிறகு, ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 26 வருஷங்களுக்கு பிறகு அந்த விஷயம் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது உங்கள் கல்விடம் கேட்கணும், இதையெல்லாம் இப்படி நடந்தால், இப்படி நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. எங்களுடைய மறுமை வாழ்க்கை அது அப்படியே நடக்காது. கபருடைய வேதனை, அதை பற்றி இப்பொழுது நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒவ்வொன்றும் நடந்தால் இப்பொழுது எங்களுடைய ஃபைல் பாக்கி. வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்க உமது ரப்பு வருவான். வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், நரகம் அந்த நேரத்தில் கொண்டு வந்தே வைக்கப்படும். ஹல் மின் மதீத், ஹல் மின் மதீத், இன்னும் இருக்கிறார்களா, இன்னும் இருக்கிறார்களா என்றது கேட்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாகிஷு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம் ரப்பனா அப்ஸர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் ஸாலிஹ் இன்னா முகினூன். சகோதரர்களே, அந்த இடத்திலே அல்லாஹ் என்ன பண்ணுவான்? கெட்டவர்களை வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளை நீங்கள் பிரிந்து விடுங்கள் என்று சொன்ன உடனே எல்லா பாவிகளும் ஒரு இடத்திலே போய்விடுவார்கள். நாகிஷு ரூஸிஹிம், தலைகளை எல்லாம் குளித்துக் கொள்வார்கள். யா அல்லாஹ் ரப்பனா அப்ஸர்னா வஸமிஅனா, நாங்கள் பார்த்து விட்டோம், கேட்டு விட்டோம், அல்லாஹ்வே எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ், எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்து விடு யா அல்லாஹ்னு கேட்பார்கள். அந்த சபையில் நானும் நீங்களும் இருக்க கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சபையில் உள்ள எல்லோரும் சுவர்க்கமா? அல்லாஹு அலம். பேசுற நான், கேட்கிற நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்களா? அல்லாஹு அலம். கடைசி நேரத்தில் ஒருவருடைய ஈமான் பறிக்கப்படலாம். மையஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மையுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுத்தானோ யாராலும் அவனை வழிகெடுக்க முடியாது. யாரை அல்லாஹ் வழிகெடுத்து விட்டானோ யாராலும் அவனை நேர்வழிப்படுத்த முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நானும் நீங்களும் ஒரு நாள் எல்லா சொத்துக்களையும் விட்டுவிட்டு, எல்லா செல்வங்களையும் விட்டுவிட்டு தன்னம் தனியாக இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டிய ஒரு பிரியாவிடை கொடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரும். அந்த நேரத்துக்காக நானும் நீங்களும் என்ன செய்திருக்கிறோம் என்று முஹாசபா செய்வதற்கு இதை சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடுவை லட்சத்துக்கு பிளந்தால் ஒரு துகள் கிடைக்குமே, கண்ணுக்கு தெரியாது. அந்த அளவு கூட சந்தேகம் இல்லாமல் இஸ்லாம் உண்மையான மார்க்கம், இவையெல்லாம் நடக்க போகிறது. இந்த மறுமையின் அடையாளங்கள் அத்தனையுமே நம்ம கண்ணு முன்னாடி தெரிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நாவசித்து பேசினார்.
பேசினால் அதில் ஒரு கடு அளவு கூட பிழை வராது, பொய் வராது என்று சொல்லுகிற அளவுக்கு அத்தனையுமே உண்மையாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் எல்லா விஷயங்களும் எனக்கும் உங்களுக்கும் தெளிவாக அல்லாஹ் காட்டி தந்திருந்தால் என்னுடைய மறுமை வாழ்க்கை அது ரொம்ப முக்கியம். இந்த குடும்ப வாழ்க்கைக்கு நான் ஏன் இதை சொன்னேன் என்றால், இந்த ஈமான் எனக்கும் உங்களுக்கும் வந்தால், குடித்து கொண்டு இருந்தவர்கள் அல்லாஹ் என்ன சொன்னான், வலா தக்ரபு ஸலாத்த வஅன்தும் சுகாரா, குடித்து கொண்டு தொழுகைக்கு வராதீர்கள் அப்பா என்று சொன்னான் அல்லாஹ். குடித்து கொண்டு இருந்தவர்கள், குடித்து கொண்டு தொழுதவர்கள் எல்லாத்தையும் விட்டு பெண்ணை அழகாக பார்த்தார்கள், மனைவி அற்புதமாக பார்த்தார்கள். கல்பு மாறி இருந்தது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அந்த கல்வை இந்த ஈமானால் மாத்திரம்தான் மாற்ற முடியும். அதனால் தான் சொன்னேன், சைக்காலஜியில் மற்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டச் பண்ணலாம். கல்விலே ஈமான் நுழைந்து விட்டால் எல்லாத்தையும் மாத்திரலாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. குடும்பம் அமர்கலமாக இருக்கும். வீட்டில் ஈமானை பற்றி பேச வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. உங்கள் மனைவியுடைய கண்கள் கலங்கி ஓட வேண்டும், உங்களுடைய கண்கள் கலங்கி ஓட வேண்டும். ரஹ்மானிடம் தனிமையில் இருந்து கொண்டு, யா அல்லாஹ், அந்த நரக வேதனை என்னை பாதுகாத்திரு யா அல்லாஹ், அந்த கபர் வேதனை என்னை பாதுகாத்திரு என்று கேட்க வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதிபயங்கரமான ஒரு காலத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களே உங்களுக்கு ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள். உங்களுக்கு ஒரு காலம் வரும், அஸ்ஸாபிரு ஃபீஹிம் அலா தீனிஹி கல் காபில் அலல் ஜம்ர் என்றார்கள். மக்களுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே இந்த தீனில் ஒருவர் பொறுமையாக இருப்பது, தணல் கட்டியை கையில் வைத்துக் கொண்டு பொறுமையாக இருக்க முடியுமா? அவ்வளவு கஷ்டமான ஒரு காலம் வரும். வர வர ஃபித்னாவுடைய காலம் வரும் என்றார்கள். அல்லாஹ் இந்த துனியாவில் என்னையும் உங்களையும் மூழ்கடிக்க வைக்காமல், இந்த துனியா அது அளவோடு இருக்க வேண்டும் சகோதரர்களே. இந்த துனியா எங்களுக்கு தேவை, ஆனால் அளவோடு தேவை. அது எங்களை மிகைத்து விட்டால் நானும் நீங்களும் காணாமல் போய்விடுவோம் என்ற செய்தியை சொல்லிவிட்டு, இந்த உலகத்தில் பெரும் கூட்டம் எங்களுக்கு முன்னாடி போய்விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுடைய சிந்தனையோடு சபகூனா பில் ஈமான், ஈமானோடு அவர்கள் எங்களை முந்தி விட்டார்கள். வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு, அந்த ஈமான் கொண்டவர்கள் விஷயத்தில் எங்களுடைய கல்வியிலே எந்த கில்லையும் ஏற்படுத்தி விடாதே யா அல்லாஹ். அவர்களுக்கு துஆ கேட்கக்கூடியவர்களாக, அந்த விஷயங்களை சரியான முறையில் முன்னாடி போன சஹாபாக்களை சிந்திக்கக்கூடியவர்களாக, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை சிந்திக்கக்கூடியவர்களாக, எங்களுடைய துனியாவுடைய பிஸி லைஃபில் சின்ன ஒரு நேரத்தையாவது ஜிக்ருக்காக, அல்லாஹ்வை பற்றி சிந்திப்பதற்காக இடம் கொடுத்து பாருங்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கை அமர்காலமாக இருக்கும். வைத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் ரப்பனா மா خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار الذين, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படி அவர்கள் அல்லாஹ்வை zikr செய்வார்கள் தெரியுமா? இஸா அவர்கள் வைத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் எப்படி படைக்கப்பட்டது, பூமி எப்படி படைக்கப்பட்டது. நான் உங்களுடைய கேட்கிறேன் சகோதரர்களே, நீங்கள் உங்களுடைய கல்விடம் கேட்டு பாருங்கள். இந்த கிட்னி எப்படி படைக்கப்பட்டது என்று கேட்டீர்களா? இந்த கண்ணு, இந்த அலம் நஜஅல்லஹு ஐனைன், இந்த கண்களை தரவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். சகோதரர்களை, வீட்டிலே இந்த சிந்தனை உருவாக்குங்கள். வைத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானம் பூமி எப்படி படைக்கப்பட்டது என்று சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். ரப்பனா, என்னுடைய ரப்பே, மா خلقت هذا باطلا, நீ எதையும் வீணுக்கு படைக்கவில்லையா அல்லாஹ். ஃபகினா அஸாபன் நார், நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்துதல் புரிவாயாக என்று அவர்கள் கேட்பார்கள். சகோதரர்களே, டென்ஷனான பிஸியான வாழ்க்கை அப்படியே இருந்து கொண்டு இந்த குடல் எப்படி, இந்த ஹார்ட் எப்படி, இந்த கிட்னி எப்படி பாருங்கள் சகோதரர்களே. ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் போய் பாருங்கள். கிட்னி ஃபெயிலியர் ஆனால் சகோதரர்களே, கிட்னியுடைய சைஸ் 125 கிராம்ஸ், 2.5 inch, 2.5 இன்ச்சு, 125 கிராம். இந்த உலகத்தில் ஆகப்பெரிய கிட்னி 170 கிராம். சகோதரர்களே, கிட்னி ஃபெயிலியர் ஆனால் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்வார்கள். கிட்னியை கொண்டு வந்து இன்னொரு கிட்னியை மாற்றுவார். வைத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி எப்படி படைக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். வஃபீ அன்ஃபுசிக்கும், உனக்குள்ளே கொஞ்ச நேரம் பார், உனக்கு சிந்தனை ரிலாக்ஸ் ஆகும். சகோதரர்களை, கிட்னி அவுட் ஆன உடனே டொயோட்டா வண்டி, நிசான், எல்லா வண்டிக்கும் பார்ட்ஸ் இருக்கு. வேண்டிய கம்பெனியில் போய் பார்ட்ஸ் எடுத்துட்டு வரலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கிட்னி போனா இன்னொரு கிட்னி தயாரிக்கிற ஒரு சிங்கிள் கம்பெனி, இந்த கண்ணு போனா கண்ணு தயாரிக்கிற ஒரு சிங்கிள் கம்பெனி, இந்த பிளட் போனா பிளட் தயாரிக்கிற ஒரு சிங்கிள் கம்பெனி.
பிரசிடென்ட்ஸ் மார்கள் ஒரு 80 வயசு 70 வயசு இருக்கிறவங்க பொடிய மாதிரி இருக்கிறான். ஏன் பிளட்டை மாத்துறான், இளமையில உள்ள பிளட் எடுத்து போடுறான். இந்த பிளட்டை செஞ்சு போறான இல்லை, எவனோ ஒரு இளைஞனுடைய பிளட்டை எடுத்துள்ள போறான். சகோதரர்களை எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ணவே இயலாது, எல்லாம் ப்ரொடக்ட் பண்றாங்க. என்னமோ வஃபி அன்ஃபுசிக்கும் உனக்குள்ள வச்சிருக்கிறேன். நீ சிந்திச்சு பாரு, சிங்கிள் கம்பெனி இந்த வேர்ல்டுல கிட்னி பிளட் இல்ல. உங்க பிளட்டை கொடுத்தா இன்னொருத்தருக்கு பிளட் கொடுக்கலாம். சகோதரர்களே, போய் ஹாஸ்பிட்டலுக்கு எட்டி பாருங்க, நீங்க அடங்குவீங்க. இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்ஹ். இபாதுர் ரஹ்மானாக நீங்க நடப்பீங்க. ஹெமோடயாலிசிஸ் இவ்வளவு உயரத்துக்கு ஒரு மெஷின் இருக்கு, 4 அடி 90 கிலோ பாரம், ஒயிட் கலர். கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்கும் வரைக்கும் டயாலிசிஸ் பண்ணணும். இந்த யூரின் வெளியே தள்ளணும், நஜீஸை வெளியே தள்ளணும். டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, டாக்டர் எவ்வளவு வரும்? அப்ராக்சிமேட்லி 100,000, 1,00,000 வரும் ஒரு மாசத்துக்கு உனக்கு சிறுநீர் கழிக்கு. அந்த மெஷின்ல முழுக்க வாழ வைக்கலாமா? நோ. கிட்னி செய்யறதுல 40% தான் செய்யலாம். அதுவும் கொஞ்ச நாள் தான். கிட்னியை தேடிட்டு வந்துரு, போட்டானா ஆள் காப்பாற்றப்படும். கையில கொடுத்தா கூட டாக்டருக்குள்ள வேலை அதை மூட்டுறது, வெட்டிட்டு இதை போடுறது. 50-50 போன கோடால் மாய்க்கிட்ட மத்தது கேளு. 50% நான் செய்வேன், சக்சஸ் ஆகுமா இல்லைன்னு தெரியாது. சுபஹானல்லாஹ், ஒரு கிட்னியை பூட்டுவதற்கே ஏனாது. இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள்கள் பிறந்திருக்கிறார்கள். இதற்கு பின்னாடி உள்ள ரஹ்மானை நமக்கு சிந்திக்க முடியவில்லை என்றால் இந்த துன்யா எங்களை வேறொரு வாழ்க்கைக்கு கொண்டு போய் வைத்திருக்கிறது. அமெரிக்காவுக்கு நடந்தது அதனால்தான். அவர்களுக்கு தான் ஃபேமிலி சைக்காலஜி சகோதரர்களே, எங்களுக்கு இஸ்லாமிக் சைக்காலஜி. சகோதரர்களே, இஸ்லாத்தை நாம் எடுத்து நம் உயிர் நாடியாக வாழ்ந்தால் இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு, சகோதரர்களே, எங்களுடைய அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும், இந்த மார்க்கத்தில் எங்களை நிலை பெற செய்ய அல்லாஹ். இந்த துன்யாவிலே எங்களை மயக்கத்தை உண்டாக்கி, இந்த துன்யாவிலே மயங்கி இந்த துன்யாவோடு கலந்து மௌத்தாக கூடாது, ஆகிராவை நினைத்து நாம் மௌத்தாக வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடு நாம் அனைவரும் இந்த இடத்திலிருந்து விடைபெற வேண்டும். வல்ல நாயன் நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.